இந்த கிளைமேட்டுக்கு சுட சுட மீன் குழம்பு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ரெசிபி மீன் குழம்பு தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, புளி தண்ணி, குழம்பு மிளகாய்த்தூள், பூண்டு. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் கொஞ்சம் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுமே கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வதக்கணும். நல்லா வதக்கிட்ட பின்ன நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கிடுச்சா பார்த்து இன்றைக்கி ஃபிஷ் எங்களுக்கு எங்கள் அத்தை தான் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. இது என்ன ஃபிஷ்ஷுன்னு சொல்லுங்கள். பாருங்கள், பொன்னிறமாக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் ஆட் பண்ணி தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளியும் நல்லா வதங்கிட்டு பிறக்கும் நாம் இதில் புளி தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த புளி தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். புளி வித் மிளகாய் கரைசல் தண்ணி இது இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்ட பிறகு கொதி வந்ததுமே க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை இந்த குழம்புல போட்டுக்கலாம். குழம்புல மீன் போடும்போது மீன் எல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். இந்த குழம்பு நம்ம சாதத்துக்கு சாப்பிடலாம், இட்லி, தோசை இதுக்குமே சாப்பிடலாம். நல்லா இருக்கும் மீன் குழம்பு இட்லி தோசைக்கு கூட. ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது போல் செஞ்சு நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.